ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்ட மக்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து இந்த பெஞ்சல் புயல் தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டங்கள்ல அதிகமாக இருந்திருக்கு. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அதே மாதிரி திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்ல இந்த பெஞ்சல் புயலோட தாக்கம் அதிகமா இருந்ததுனால நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்குது. ஸோ இதற்கான இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. 2110 செய்தி வெளியீடு நாள் 3/12/2024. ஸோ எந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்க. இந்த 6 மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் இந்த உதவிகள் போய் சேரும். அதாவது புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்குவாங்க. சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 10,000 வழங்குறாங்க. முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடுவாங்க. அதே மாதிரி மழையினால் பாதிக்கப்பட்ட, அதாவது 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 கொடுக்குறாங்க. பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருப்பின் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 22,500 வழங்குறாங்க. மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 வழங்கிட போறாங்க. எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக ரூபாய் 37,500 வழங்க போறாங்க. வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000. அதே மாதிரி கோழிகள் உயிரிழப்பு நிவாரணமாக 100, ஒரு கோழிக்கு 100 ரூபாய். அதிக கனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்க போறாங்க. அதாவது ரேஷன் கார்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ரேஷன் கார்டை கொண்டு போய் கொடுத்து நீங்க 2,000 ரூபாய் பணம் வாங்கிக்கலாம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்குவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதுவுமே கட்டணம் கேட்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை எல்லாம் ஃபுல்லாக அப்படியே மழையினால் எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா, வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுத்துருவாங்க. சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்கள் பகுதியில் சொல்லுவாங்க. அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். இதே மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்குவாங்க. இது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிவாரண உதவிகள் எல்லாம் கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்க ஏரியாவில் யார்ட்டையாவது கான்டாக்ட் பண்ணி எங்க போய் அப்ளை பண்றது, எங்க போய் வாங்குறது அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க. ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும் 2,000 ரூபாய் நீங்க ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது செய்தி வெளியீட்டுக்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.